யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு தனியார் வைத்தியசாலைக்கு யாழ்ப்பாண நீதிமன்றம் 30 லட்சம் ரூபாய் தண்டப்பணத்தை அறவிட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்காகன்னு சொன்னா, இப்ப ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குன்னு வைங்களேன். ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன விலைகள் அப்படின்ற ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தொகை இருக்கு. இந்த தொகையை அதுக்கு அதிகமாக வசூலித்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தான் இந்த வைத்தியசாலைக்கு 30 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் பலாலி வீதி கந்தர் மடத்தில் இருக்கிற ஒரு தனியார் வைத்தியசாலைக்கு தான் இந்த தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. கடந்த 13ஆம் தேதி நுகர்வோர் அதிகார சபை மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது இந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது. அதுக்கு பிறகு இது தொடர்பான பலதரப்பட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு இந்த வைத்தியசாலைக்கு எதிராக ஒரு வழக்கை பதிவு செஞ்சிருக்காங்க நீதிமன்றத்தில் நுகர்வோர் அதிகார சபை. பொதுவாக இந்த பிளட் டெஸ்ட்களை எடுக்கும்போது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற கட்டண விவரங்கள் எல்லாமே ஒவ்வொரு வைத்தியசாலைகளோ ஒவ்வொரு வைத்தியர்களோ அல்லது அந்த வைத்தியத்துறையை சேர்ந்தவர்களோ தீர்மானிக்கிறது இல்லை. தனிப்பட்ட முறையில் யாரும் இதை தீர்மானிக்கிறாது. ஒவ்வொரு வைத்தியசாலைக்கு இது மாறும்படாது. இது அமைச்சரவை அங்கீகாரத்தோட அமைச்சரவை அனுமதியோட வர்த்தமானியோட வெளியிடப்படுகின்ற தரவுகள்ல தான் இது தீர்மானிக்கப்படும். இந்த டெஸ்ட்டுக்கு இந்தந்த தொகை தான் அறவிடப்பட வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானியின் அடிப்படையில் தான் இப்ப கட்டண விவரங்கள் இருக்கு. இப்ப புல் கவுண்ட் பிளட் டெஸ்ட் ஒன்று எடுக்கிறதா இருந்தா 400 ரூபாய் என்ற கட்டணம் இருக்கிறது. டெங்கு ஆன்டிஜன் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 1200 ரூபாய் என்ற கட்டணம் இருக்கிறது. இந்த கட்டண அடிப்படையில் தான் இப்ப வசூலிக்க வேண்டும். இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, புல் கவுண்ட் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 400 ரூபாய் தான் கட்டணம். இவங்க 550 ரூபாய் அறவிட்டிருக்காங்க. இந்த தொகையானது நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட அதிகமான தொகை. இந்த அடிப்படையில் தான் நுகர்வோர் அதிகார சபை இவங்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த மாதம் 21ஆம் தேதி இந்த வழக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த வைத்தியசாலை உடனடியாக இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்காங்க. நாங்க செஞ்சது பிழைதான் அப்படின்றத நீதிமன்றத்தில் தெரியப்படுத்தியிருக்காங்க. நீதிமன்றம் இவங்களுக்கு தண்டனையாக 30 லட்சம் ரூபாய் அபராதத்தை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை இலங்கையில் இருக்கின்ற ஒரு தேசிய பத்திரிகையில தங்களுடைய செலவிலேயே அதை வெளியிட வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிச்சிருக்காங்க. இதுல மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைய நாளில் வெளியாக இருக்குது தொடர்பாக. இந்த மாதிரி டெஸ்ட்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற அந்த விலை நிர்ணயத்தை தாண்டி யாராவது அதிக விலையை அறவிடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சா அந்த வைத்தியசாலையினுடைய பற்றுச்சீட்டோட நீங்க 1970 என்ற இலக்கத்துக்கு அழைத்து முறைப்பாடுகளை தாராளமா செய்யலாம். இது இப்போ வெளியிடப்பட்டிருக்கின்ற இன்று மாலை வேளையில வந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயம் இன்று நாளில் நிறைய செய்திகள் இன்றைய நாளில் இருந்தாலும் இது அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கு. இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இலங்கையினுடைய மத்திய வங்கியின் ஆளுநர் ஒரு கூட்டத்தில் வைத்து சில தகவல்களை சொல்லியிருக்காரு. කවුරු හරි කෙනෙක් ජනතාවගෙන් මුදල් ඉල්ලනවා නම් වගාවියා කෘතියක් කරලා මාසිකව කවසානිය යම්කිසි මුදලක් දෙනවා කියලා ඒක නීති විරෝධී. அதாவது இப்பொழுது விவசாய திட்டங்கள் என்ற பெயர்ல மக்களிடம் பணம் வசூலிக்கப்படுகின்ற திட்டமானது முற்றுமுழுதான சட்டவிரோதமான செயல். காரணம்னு சொன்னா, இப்போ ஒரு விவசாய திட்டம் இருக்கு, ஒரு பிளான்டேஷன் இருக்கு, இந்த மாதிரியான விடயத்துல நீங்க முதலீடு செய்யுங்க, இதுக்கு பணம் வசூலிக்கிற இந்த செயல்முறைகள் கடந்த நாட்கள்ல நாட்டுல பல பிரதேசங்கள்ல நடைபெற்று வருது. பொதுவாக நாம நம்மட வயல்ல நாம முதலீடு செய்து நாங்க விவசாயம் செய்யறோம்னு சொல்லுங்க, இது ஓகே. ஆனா ஒரு நிறுவனம் யாருன்றே தெரியாது, புதுசாக நாங்க இந்த ஒரு விவசாயம் செய்யறோம், நீங்க இவ்வளவு முதலீடு செய்யுங்க, நாங்க மாதம் மாதம் இவ்வளவு தாரம், வருஷம் இவ்வளவு தாரம் அப்படி என்று மக்களிடம் பணம் வசூலிப்பது சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கை. கடந்த காலங்களில் இது தொடர்பான முறைப்பாடுகள் மத்திய வங்கிக்கு தொடர்ச்சியாக கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி முதலீடு தொடர்பான பணம் யாராவது எந்த நிறுவனமாவது வசூலித்தார் அல்லது யாராவது இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்திட்ட நீங்க முதலீடு செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா உடனடியாக அந்த பணத்தை கேளுங்க. அவங்க திருப்பி தர மறுத்தா மத்திய வங்கியிடம் நீங்க முறையிடலாம்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக அரச அங்கீகாரம் பெற்ற அல்லது மத்திய வங்கியினுடைய அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள் பல இருக்கு. அந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட முதலீடு செய்யறது பிழை இல்லை. ஆனா இந்த மாதிரியான பிளான்டேஷன், மரம் நடுகை, இந்த மாதிரியான விவசாய நடவடிக்கை அப்படின்னு சொல்லி நிறைய மோசடி நடவடிக்கைகள் இப்பொழுது நடைபெற்று வரதால மத்திய வங்கி தொடர்பான தொடர்ச்சியான விழிப்பு நடவடிக்கைகளையும் மக்களுக்கான அறிவித்தல்களையும் வழங்கி வராங்க. அந்த அடிப்படையில் மத்திய வங்கியினுடைய ஆளுநருடைய அறிவித்தல்கள்ல நான் ஒரு வீடியோல பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு தகவலை அவர் சொல்லியிருக்காரு. எனவே இந்த மாதிரி யாராவது இனிமேல் இந்த வீடியோ பார்க்குற யாராவது மர நடுகைக்கோ அல்லது ஏதாவது விவசாய நடவடிக்கைகளுக்கோ ஏதாவது நிறுவனமோ தனிநபர்களோ பணம் முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய யாராவது வசூலிக்க அல்லது வசூலிக்கப்பட்டிருந்தா இது தொடர்பாக கவனமாக இருங்க. இது தொடர்பாக தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இலங்கையில டெங்கு பரவல் அப்படின்றது தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே போகுது. இன்னும் குறைந்த பாடல இதுவரைக்கும் 57 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்றைய நாளில் இறுதியாக வந்த செய்தியில பார்த்தா 79,000 பேர் இதுவரையில டெங்கு நோயால பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொழும்பினுடைய சிறுவர் வைத்திய
வைத்தியசாலையில இடமே இல்லாத அளவுக்கு இப்பொழுது அதிகரித்திருக்கிறது டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை. சடுதியாக இந்த கிழமையிலேயும் இந்த எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் பலவத்த பகுதியில டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை நடந்தது. இதுல டெங்கு தான் கண்டுபிடிக்கப்படுதுன்னு பார்த்தா அந்த பிரதேசத்துல துப்பாக்கி ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது டெங்கு பரிசோதனையின் போது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது, எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வரப்போற நாட்கள்ல எலிக்காய்ச்சல் கூட இலங்கையில பரவ வாய்ப்பு இருக்கு. அந்த அளவு சுற்றுப்புறத்துல அந்த அளவான அறிகுறிகள் இருக்கு. இதனால மக்கள் விவசாய நடவடிக்கையில இருக்கிறவங்க எலிகள் அதிகமாக இருக்கிற பிரதேசங்கள்ல மிக சுத்தமாக உங்களுடைய பிரதேசங்களை வச்சுக்கொள்ளுங்க. மிக அவதானமாக இந்த விஷயத்தில் இருங்க. எலிக்காய்ச்சல் வரும் நாட்கள்ல பரவும் அபாயம் மிக அதிகமாக இருப்பதாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இன்று நாள்ல மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார். காரணம் சொன்னா ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள்ல அவரை கைது செய்வதை தடுத்து இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு ஒரு மேன்முறையீடு மனுவை நீதிமன்றத்தில் கொடுத்திருந்தாங்க. அது தொடர்பான விசாரணை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு தொடர்ந்து அந்த விசாரணைகளை நேரில் பார்வையிடுவதற்காக அவர் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார். ஆனால் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் அடுத்த மாதம் வரை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் பொலிஸ்மா அதிபர் விக்ரமரத்ன அவர்கள் தன்னுடைய துப்பாக்கியால் தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக முதல்ல சொல்லப்பட்டாலும் அதுக்கு பிறகு பிரேத பரிசோதனைகள்ல அது சரியாக உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் தொடர்ச்சியாக அது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருது. அவருடைய கைத்துப்பாக்கி இருந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டு அதுல எடுக்கப்பட்ட கைவிரல் அடையாளங்கள் யாருடைய என்பது தொடர்பான பரிசோதனைகள் கடந்த நாட்கள்ல நடந்தது. ஆனால் இறுதியாக இப்ப வந்திருக்கிற தகவல் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, அந்த துப்பாக்கி இயங்கியதால அதிக சூட்டின் காரணமாக கைவிரல் அடையாளத்தை சரியாக அடையாளப்படுத்த முடியாமல் போயிருக்கிறது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த துப்பாக்கி சூடு நடந்த அவர் உயிரிழந்த அந்த நாள்ல வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்ற தகவல்கள் கூட இதுவரைக்கும் சரியாக உறுதிப்படுத்தப்படல. சிசிடிவி காணொலிகள் கூட சரியாக இயங்கல அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து வருது. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள நடந்த மோதல்கள் காரணமாக இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 969 பேரிடம் விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த விசாரணைகள்ல 40 பேருடைய புனைப்பெயர்கள் தெரிய வந்திருக்காங்க. அதாவது சிறைச்சாலைக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற பேரை விட இன்னும் ஒரு புனைப்பெயரை வச்சுதான் நிறைய பேர் பாவச்சிருக்காங்க. இப்போதைக்கு 40 பேருடைய புனைப்பெயர்கள் வெளியில கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த மோதல்ல 28 பேர் உயிரிழந்துட்டாங்க. உயிரிழந்தவர்களுடைய பிரேத பரிசோதனைகள்ல 17 பேர் துப்பாக்கி சூட்டு காயங்களால் தான் உயிரிழந்திருக்காங்கன்றதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. பாராளுமன்றத்தில் இன்றைய நாள்ல நிதி பிரதி அமைச்சர் ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காரு. கடந்த மே மாதத்திலிருந்து 50% வாகன இறக்குமதிக்கான வரி அதிகரிக்கப்பட்டது தானே. இதுக்கு பிறகு வாகன இறக்குமதி பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது என்ற தகவலை வெளியிட்டிருக்காரு. இது எதிர்பார்த்த ஒன்றுதான். இதற்காகத்தானே ஆசைப்பட்டீர்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கு. காரணம் சொன்னா இந்த வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துறதுக்காக தான் 50% வரியை அரசாங்கம் விதிச்சாங்க. இப்ப கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்று நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.